ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கு டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு இது வெட்டு துணிகளை பயன்படுத்தி தான் நான் ஒவ்வொரு டெய்லரிங் கிளாஸாக செய்து கொண்டு போகிறேன். நான் வெட்டி தைத்த சாரி ப்ளவுஸிൻ്റെ மிகுதி துணிகளை நான் இப்போ எறிகிறேன். அதுகளை வச்சு தான் நான் ஒவ்வொன்றாக நான் ஒவ்வொரு டிசைன்களும் ஒவ்வொரு மாடல்களாக செய்து கொண்டு போகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தைக்க போகிறது ஸ்டெப் பாவாடை, அதாவது அந்த சுருக்கு பாவாடை அதுதான் தைக்க போகிறோம். அதாவது 3 லேயரில் நான் இது தைக்க போகிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் துணியை நான் வெட்டி எடுக்கிறேன். அதாவது வெட்டு துணியிலேருந்து நான் எந்தெந்த பக்கத்தால் எல்லாம் வெட்டி எடுக்கணுமோ அந்தந்த பக்கத்தால் எல்லாம் அந்த துணிக்கு, அதாவது நான் தைக்கிற அந்த துண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறேன். அது இனி நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் எடுக்கிற துணிகள் எல்லாமே ஒரே அளவுக்கு இருக்க வேணும். அதே நேரம் அகலம் உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீளம் கூட வேணும். இப்போ குறைஞ்சதுலேருந்து கூடிக்கொண்டு போக வேணும். ஒரு 4 இன்ச்சுக்கு கிட்ட நீங்கள் கூட விட்டு கொண்டு போங்கள். 4 இல்லாட்டிக்கு 5 இன்ச்சு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டு தைச்சு கொண்டு போனால் சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் அந்த அளவீடுகளை நான் இப்போ வெட்டி துணி எடுத்துட்டேன். இனி நான் அதாவது இதுண்ட அளவீடுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை சரி சமனாக எல்லாம் வெட்டி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 துணியும் ஸ்டெப்பாக வருகுது. பாருங்கள், ஏறு வரிசையில் வருகுது. அப்படி நாங்கள் எடுத்து போட்டு, அதாவது ஒரு 4 இன்ச்சு இடைவெளியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 4 இல்லாட்டிக்கு 5 அந்த இடைவெளியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கான அந்த சுருக்கு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நானெல்லாம் அதாவது ஜாயின் பண்ணுறேன். நான் அந்த வெட்டி வச்ச எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணி நான் எடுக்கிறேன். இப்போ நான் ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு நான் இனி மடித்து தைக்கணும். அதுக்கு முதல் நான் அந்த ஜாயின் பண்ணினெல்லாம் நல்லொரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும். உண்மையில் அதான் முக்கியம். இப்போ ஜாயின் பண்ணெல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணதான்னு தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஒன்றாக நான் தைச்சு கொண்டு போகிறேன். தைச்சு கொண்டு போட்டு நான் இனி பெருநூல் ஓட வேணும் இந்த துணிக்கு. அதாவது கீழே எல்லாம் மடித்து தைச்சா பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு பெருநூல் ஓடித்தான் நாங்கள் இந்த துணியை சுருக்கி எடுக்க போகிறோம். நான் அதெல்லாம் பாருங்கள், இதில் கிட்டவாக எடுத்து காட்டணும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இந்த துணியை நான் அதாவது அந்த கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சிட்டு நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் மடித்து தைக்கணும். முதல் ஸ்டெப் மடித்து தைக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணி நீட்டாக அதில் அதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்த நூல்கள் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு வடிவாக நீங்கள் மடித்து தையுங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த ஜாயின் பண்ணின எல்லா இடத்தையும் அப்படியே நீட்டாக தைச்சி கொண்டு வரேன். இப்படி நீங்கள் தைச்சி போட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நாங்கள் அப்படியெல்லாம் தைக்காமல் அந்த அரைகுறை மாதிரி அப்படியே விட்டுட்டோம் என்றால் அது அந்த நூல்கள் எல்லாம் கிளம்பி வடிவில்லாமல் இருக்கும். அதே நேரம் நாங்கள் ஜாயின் பண்ணினாண்டு தெரியும் வெளியில். அப்படி வெளியில் தெரியாதபடி தான் நாங்கள் என்னென்னும் இதில் தைக்கணும். வெளியில் தெரிகிற மாதிரி நாங்கள் தைச்சோம்னா வடிவிருக்காது. இப்போ இனி பாருங்க, நான் அதாவது இந்த பெருநூலோடல் தைக்க போகிறேன். மிஷினில் நீங்கள் தைக்கும்போது அதாவது மிஷினின் கூடுதலான அந்த தையல் பெருநூலோடல் தான். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அதாவது பெருநூலோடல்ன்றது இந்த குட்டி தையல்ல இருந்து பெருசாக வரதான் பெருநூலோடல். அந்த ஸ்டெப்பில் நீங்கள் விட்டுட்டு இப்படி அதாவது ஒரு நூலை இழுத்து பிடிச்சி கொண்டு மிகுதியில் அந்த துணியை உள்ளுக்கு நாங்கள் தள்ள வேணும். தள்ளி எடுக்க அப்படியே உள்ளுக்கு போகும். அந்த ஒரு கைக்குள்ளே ஒரு நூல் எங்கிட்ட சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி மெதுவாக தட்டி எடுத்துக்கொண்டு போங்கள். நான் முதல் உங்களுக்கு அதாவது சுருக்கு பாவாடையில் நான் காட்டியிருப்பேன். அதே மெத்தட்டு தான் இங்கேயும் இப்படி நாங்கள் தட்டி ஒவ்வொரு சைட்டாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போட்டு சரி சமனாக ஈவனாக எடுக்க வேணும். இங்கே உண்மையில் நாங்கள் கவனமாக இதில் எடுக்க வேணும். நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் விட்டீங்களோ அது ஒரு பக்கம் கூடி ஒரு பக்கம் குறைஞ்சு வடிவில்லாமல் இருக்கும். இதில் சின்ன மெத்தடுகள் தான். நீங்கள் ஓட விட்டு பார்க்காமல் நீங்கள் வடிவாக நீட்டாக கவனிங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்கோ, இது இப்படி நான் இனி அடுத்த பாவாடைக்கு துணியையும் அதையும் அப்படி தான் எடுக்க போகிறேன். அதாவது பெருநூல் ஓடி தைச்சு போட்டு அதிலிருந்து ஒரு நூலை இழுக்க போகிறேன். அப்படித்தான் நாங்கள் இழுக்கணும். உங்களுக்கு இழுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அதாவது ஊசியால் மெதுவாக மேலுக்காக இழுக்க வெறும் அப்படியே அதுவும் ஊசியால் இழுக்கும் போது இழுத்தீங்கன்னா உடைஞ்சு போடும் அந்த நூல். அப்போ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்க, நான் தைச்சிட்டேன். இனி நான் அந்த ஜாயிண்ட்டுகளை அதாவது ஒவ்வொரு பாவாடையும் நான் தைச்சு கொண்டு போகிறேன். முதல் மஞ்சளுக்கு கீழே சிவப்பை வச்சு தைச்சேன். இப்போ இந்த சிவப்புக்கு கீழே இந்த மஞ்சளை வச்சு அதை சிவப்புக்கு மேலாக நான் வச்சு தைக்கிறேன். அப்படியே மடித்து நாங்கள் தைச்சு அதை கொண்டு போக முடியாது.
இந்த சிவப்பு துணிக்கு கீழே நாங்கள் வச்சு தைக்கும்போது அந்த மேல் துண்டு தான் மேலுக்காக வரும். அதாவது சிவப்பின் மேல் துண்டு மேலுக்காக வரும். நீங்கள் இதுக்கு லேசும் வச்சு தைக்கலாம். இந்த தையலை மறைக்கிறதுக்காண்டி நீங்கள் லேசும் வச்சு தைக்கலாம். இதே கலர் லேஸுகள் இருந்தால் நீங்கள் அதையும் வச்சு தைக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட லேஸு இட்லாட்டிக்கு பரவாயில்ல, நாங்கள் அப்படியே வச்சு தைக்க வேண்டியான். என்னோட லேஸ் இருக்குது, நான் இது கேட்ட கலரில் இல்லையான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நார்மலாக கோல்ட் கலர் இதில் வைக்கலாம். கோல்ட் கலர் லேஸ் இருக்குது, கொஞ்சம் பெரிய லேஸ். அதெல்லாம் இந்த பாவாடைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைங்க. அதாவது சின்ன லேஸாக இருக்கணும். அதாவது பார்க்கும்போது அந்த ஒரு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நீட்டாக அந்த கண்ணை கவர்ற மாதிரி நல்ல மெல்லிய லேஸுகளாக இருந்தால் ஓகே, வடிவாக இருக்கும். நான் இதில் லேஸு வைக்கல, நான் பிறகு தான் யோசித்தேன் லேஸு வச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி. நீங்கள் உங்கள்கிட்ட லேஸ் இருந்தால் நீங்கள் வையுங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சுன்னு தைக்கலாம். இப்போ நான் நார்மலாக சிம்பிளாக முடிக்கிறேன். நான் அடுத்தடுத்த நான் பிறகு பிள்ளைகளுக்கு பாவாடைகள் எல்லாம் தைச்சு காட்டுவேன். அப்போக்க நான் உங்களுக்கு நல்ல ஒரு லேஸுகள் எல்லாம் வச்சு நல்ல நீட்டாக நான் செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கோ, நான் அந்த ஒவ்வொன்றாக அந்த அதாவது சின்ன சின்ன அந்த ப்ளீட்டுகள் தான், அதாவது சுருக்குகள், அதுகள் எல்லாத்தையும் நீராக்கி எடுத்து விட்டுட்டு தான் நான் அதுக்கு பிறகு இந்த தையலை தைக்கிறேன். நாங்கள் கவனித்து நாங்கள் தைக்கணும். அதாவது மேல் துணியை நீங்கள் மேலுக்கு தூக்கி கொண்டு கீழ் துணியில் இருக்கிற அந்த சுருக்குகளை நல்ல ஒரு நீட்டாக எடுத்து போட்டு நாங்கள் தைக்க வேணும். உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். சில பேர் நீங்கள் வீடியோ இதை பார்க்கல, இந்த அதாவது கூட நேரம் எடுக்குதுன்னு சொல்லி ஓட விடுவீங்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் ஓட விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டமே. ஏனென்றால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்கள் இந்த தையலில் நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். அவ்வளவுதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. அங்கே பாருங்க, அதுலேயே எல்லாம் அந்த மடிப்புகள் உள்ளுக்காக போயிருக்குது. அப்போ நான் எல்லாம் அதெல்லாம் தட்டி மெதுவாக எடுத்து விட்டுட்டு தான் நான் தைக்கிறேன். அந்த மேல் துணி, அதாவது மேல் துணியை மேலுக்காக எடுத்துக்கொண்டு கீழ் துணியில் இருக்கிற அந்த சுருக்குகளை கவனித்து நாங்கள் எடுக்கணும். இதில் அதான் முக்கியமாக இருக்குது. இப்போ பாருங்க, நான் தைச்சு முடிஞ்ச பிறகு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நூல்கள் எல்லாத்தையும் கட் பண்ண வேணும். இந்த கீழுக்கு இருக்கிற இந்த துணி கொஞ்சம் நல்லா கிளம்பி போய் புக் பண்ணி கொண்டு இருக்குது. இப்படித்தான் இருக்க போது பாருங்கள். மிகவும் ஒரு அழகான பாவாடை ரெடி. நாங்கள் இனி அந்த பாவாடையை, அதாவது பேண்டு தைக்கணும். மேலுக்கு பேண்டு தைச்சிட்டு நாங்கள் எடுக்கிற நல்லது. நான் இனி பேண்டின் அகலம் எடுக்க போகிறேன். உங்களுடைய பாவாடை பேண்டு எவ்வளவு இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி துணி எடுங்கள். இது ஒரு சாரின்ற மிஞ்சின துணி, அதாவது சாரி ப்ளவுஸ் இல்லை, மிஞ்சின துணி தான். நான் அதிலேருந்து அதாவது இந்த பாவாடைக்குரிய பேண்டின் அகலத்துக்குரிய துணியை நான் எடுக்கிறேன். இப்படி நாங்கள் எடுக்கும்போது உண்மையில் மிகவும் அழகானதாக இருக்கும். ஏனென்றால் இது பாருங்க, சிவப்பு துணி அதிலேயே. இப்போ பாருங்க, இந்த பேண்டு அதாவது நான் அந்த பேண்டின் அகலம் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அரைஞ்சி எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இந்த பேண்டு அதாவது அகலம் 1 இன்ச்சு இருக்க போது அந்த பேண்டின் அகலம். நீளம் நாங்கள் அந்த பாவாடையின் நீளத்தை எடுத்து போட்டு நாங்கள் அப்படியே தைக்க வேண்டிய பாவாடை பேண்டின் நீளம். இப்போ பாருங்க, அதாவது பாவாடையின் அந்த சைட்டை நான் தைக்கிறேன். கொஞ்சத்தை தைச்சிட்டு மிகுதிக்கு நான் இந்த பேண்டை தைக்க போகிறேன். அந்த ஓப்பன் விடுவோம்ன்ற ஐடியாவில் தான் நான் முதல் தைச்சது. அதுக்கு பிறகு ஓப்பன் வெளியேண்டி நினச்சி கொண்டு இப்போ அதையும் மூடி தைச்சிட்டேன். இப்போ பாருங்க, நாங்கள் பேண்டுக்குரிய அந்த துணியை தைக்கிறேன். தைச்சி போட்டு சுற்றி வர நாங்கள் அதையும் தைக்கணும். இதிலையும் நாங்கள் கவனிக்க வேண்டியது அந்த சுருக்குகள் எல்லாம் நீட்டாக வர வேணும். அதைத்தான் நாங்கள் கவனிக்கணும். அதாவது சுருக்கு பாவாடை தானே, எப்படியாவது இருந்தாலும் பரவாயில்லைன்னு தைக்காமல் அந்த சுருக்குகள் எல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு தையுங்கள். இப்போ பாருங்க, இந்த பேண்டை நான் மற்ற பக்கமாக புறப்பக்கமாக அதாவது உள்ளுக்காக நாங்கள் தள்ளி தைக்கணும். உள்ளுக்காக மடிச்சிட்டேன். அதாவது அரை இன்ச்சு உள்ளுக்காக போகவிட்டு நான் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறேன். இப்போ சுற்றி வர நான் தைச்சு கொண்டு வரேன். மிகவும் ஒரு சின்ன வடிவான குட்டி பாவாடை குயிக்காக தைச்சு முடிஞ்சது. இப்போ பாருங்க, பேண்டெல்லாம் தைச்சு முடிஞ்சது. இனி நாங்கள் லாஸ்டிக் போடணும். லாஸ்டிக் எடுத்து போட்டு நீங்கள் அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு போகிறோண்டா பேபி லாஸ்டிக் எடுக்கலாம். பெரியாக்கள் கண்டா அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லாஸ்டிக் எடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த லாஸ்டிக்கை ஊசியில் குத்தி போட்டு நான் உள்ளுக்காக அதாவது நான் கோத்தெடுக்கிறேன். கோத்தெடுத்துட்டு நாங்கள் இனி அதில் தைக்கணும். அதில் தைச்சிட்டோம்னா அந்த அதாவது எங்களுடைய லாஸ்டிக் உள்ளுக்காக போகாதபடி நான் அதில் தைக்கிறேன். தைச்சி போட்டு மிகுதியை வெட்டி விடுங்கள் மிகுதியை. இப்போ பாருங்க, தைச்ச முடியுது. நாங்கள் அதுவும் 2 தையல் போட வேணும். 2 தையல் போட்டுட்டோம்னா சரி, மிகவும் ஒரு அதாவது ஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் அந்த ஓப்பனையும் மூடி தைக்கிறேன். இவ்வளோதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல ஒரு நீட்டாக, அதாவது ஸ்டெப் பாவாடைன்னு சொல்லுவார்கள், அதே நேரம் அடுக்கு பாவாடைன்னு சொல்லுவார்கள். எல்லாம் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார். இப்போ பாருங்க, இந்த அடுக்கு பாவாடை தைச்சு முடிஞ்சது. மிகவும் ஒரு அழகான ஒரு பாவாடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் இந்த பாவாடைக்கு லேஸு வச்சு தைச்சா இன்னும் அழகாக இருக்கும். இப்படி நீங்கள் தைச்சி போட்டு இதுக்கு பிறகு நீங்கள் அயன் பண்ணியும் விடலாம். நல்ல ஒரு நீட்டான பாவாடை ரெடி. இனி நாங்கள் வந்து எங்களோட டெய்லரிங் கொப்பியில் ஃபிட் பண்ணி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க எங்களோட டெய்லரிங் கொப்பியில் இவ்வளவும் நாங்கள் படித்து முடிஞ்சது. இனி நாங்கள் வந்து அதாவது அடுத்த பாவாடையும் ரெடி. இப்படி நீங்கள் மடிச்சும் விடலாம், இல்லாட்டிக்கு மெட்ட பக்கத்துக்கு வச்சு அதாவது அகலப்பாட்டுக்கு வச்சு இப்படி நீங்கள் மடிச்சும் விடலாம். இதில் வந்து நான் இனி அதாவது ஊசி பின்ன அதாவது குண்டு பின்னால் நான் குத்தி விட போகிறேன். குத்திட்டு ஸ்டெப் பாவாடை இல்லாட்டிக்கு நீங்கள் அடுக்கு பாவாடைன்னு சொல்லி நீங்கள் அதில் எழுதி விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க மிகவும் அழகான பாவாடை ரெடி. இதே மெத்தடெலாம் நீங்கள் சட்டைக்கும் தைக்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.